அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைஷ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. पिछले एपिसोड में हमने रश्मिरथी महाकाव्य के खंडकाव्य के बारे में और उसकी खूबियों के बारे में विभिन्न दृष्टियों से आलोचना की थी. आज उसी के आधार पर आज का दृष्टिकोण है महाकाव्य के तत्वों के आधार पर रश्मिरथी की आलोचना. हिंदी साहित्य के आधुनिक कालीन महाकाव्यों में श्री रामधारी सिंह दिनकर का प्रमुख स्थान है. आपकी रचनाओं में भारतीय सभ्यता, एकता, विशेषता और गांधीवाद का दर्शन भी परिलक्षित होता है. சென்றைய பதிவுகளிலே நாம் ரஷ்மிரதி காவியத்தினுடைய சிறப்புகளை பற்றி பல்வேறு கண்ணோட்டத்திலே ஆராய்ந்தோம். இன்றைய ஆய்வு பெருங்காப்பியம் என்பது, அதற்கான இலக்கணம் என்பது என்ன, அதன் அடிப்படையில் நாம் கூர்ந்து பார்த்தால், ஆராய்ந்து பார்த்தால் அந்த காப்பியம் மகாகாவியத்திற்கான இலக்கணத்துக்கு கட்டுப்பட்டிருக்கிறதா அல்லது அதை தாண்டி இருக்கிறதா என்பதை நாம் ஒரு புதிய கோணத்தில் இன்றைக்கு ஆராயும். முதலிலே பெருங்காப்பியம் என்று சொல்லுமானால் அதை பொது செய்வதற்கு இன்னென்ன விஷயங்கள் இருந்தால் அது பெருங்காப்பியம் என்று ஏற்றுக்கொள்ளப்படும் என்று மான்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே மொத்தம் 9 வகையான இலக்கணங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த இலக்கணங்கள் ஒவ்வொன்றாக நாம் பார்த்து அந்த இலக்கணத்துக்கு பொருந்தி வருகிறதா நம்முடைய இந்த ரஷ்மிரதி காவியம் என்று பார்ப்போம். அதன்படி இன்றைக்கு நாம் ஆய்வு செய்யலாம். சரி, முதலாவதாக महाकाव्य के लक्षण மகாகாவியத்துக்கான இலக்கணங்கள் என்னென்ன இதை பார்ப்போமானால், முதலில் வருவது महाकाव्य सर्गबद्ध होता है. इसमें 8 से अधिक सर्ग होते हैं. பெருங்காப்பியம் என்பது ஒவ்வொரு அத்தியாயம் சொல்வார்கள், பகுதி என்பார்கள், எபிசோட் என்பார்கள். அதுக்கு கட்டுப்பட்டிருக்கும், அத்தியாயங்களுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கும் பெருங்காப்பியம். அதில் 8 எபிசோடுக்கும் அதிகமாக இருத்தல் வேண்டும். 8 பிரிவுகளுக்கும் பழைய காலத்து காண்டம் என்பார்கள். ராமாயணத்திலிருந்து பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், கிஷ்கிந்தா காண்டம் என்பார்கள். அதுபோன்று 8 வகையான பிரிவுகளால் வரையப்பட்டிருக்க வேண்டும். அல்லது அதை விட அதிகமாக இருக்கலாம்.
8 सर्ग से अधिक होता है. சரி, இது இலக்கணம். இப்போ அதை நம்ம இங்கே ப்ரூஃப் பண்ணுறோம், निरूपण करते हैं. लक्ष्मी रति में कितने सर्ग होते हैं? लक्ष्मी रति में सिर्फ 7 सर्ग की हैं. 8க்கு மேலே சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய இந்த காப்பியத்தில் இருப்பது 7 தான், 8 கிடையாது. ஆகவே ஒரு கருத்து அடிபட்டு போகிறது. சரி, नंबर 2, महाकाव्य मंगलाचरण से शुरू होता है, यानी ईश्वर पूजा मंगलाचरण से शुरू होता है. காப்பி என்பது துவக்கத்திலே இறை வழிபாடு செய்யப்பட வேண்டும், அத்தோடு தான் தொடங்க வேண்டும். लेकिन रश्मि रति में हम क्या देखते हैं? रश्मि रति में ईश्वर पूजा मंगलाचरण है, लेकिन उसका शुरुआत प्रकृति वर्णन से होता है, यानी प्रकृति की पूजा करते हैं. இறைவனை இயற்கை வழிபாட்டை இறை வழிபாடாக செய்திருக்கிறார் கவிஞர் இங்கே. रश्मि रति में प्रकृति की वंदना हुई है, ये भी गुण पूजन भी है. அவனுடைய பண்புகளையும் அவர் வணங்கியிருக்கிறார். இயற்கையை வணங்கி இயற்கையிலே யாருக்கெல்லாம் உண்மையிலேயே நல்ல பண்பு இருக்கிறதோ அவர்களே இறை தன்மை கொண்டவர்கள் என்றும் இங்கே சொல்லியிருக்கிறார். ஆகவே இறை வழிபாடு என்பது அதை இயற்கை வழிபாடு என்பதும் ஒரு வகையிலே இறை வழிபாடு தான். ஆகவே இதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று, இது நாம் தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சரி, மூன்றாவதாக नंबर 3, प्रत्येक सरगम के अंत में छंद परिवर्तन होना चाहिए. प्रत्येक सर्ग के अंत में छंद परिवर्तन होना चाहिए. ஒவ்வொரு எபிசோடு அந்த காண்டம் முடிகின்ற பொழுதும் என்றால் இது காப்பியம் அல்லவா, கவிதை அல்லவா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு யாப்பு உண்டு. ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒரு புதிய யாப்புடன் தொடங்க வேண்டும். प्रत्येक छंद का आरंभ नए सर्ग से होना चाहिए और हर सर्ग में छंद परिवर्तन होना चाहिए. ஒவ்வொரு எபிசோடிலும் யாப்பு இலக்கணம் மாற்றப்பட வேண்டும். ஒரே மாதிரியான யாப்பு இலக்கணத்தை பயன்படுத்தக்கூடாது காப்பியம் முழுவதும். சரி, இந்த தகுதி இருக்கிறதா என்றால் रश्मि रति में छंद परिवर्तन नहीं हुआ है. रश्मि रति में छंद परिवर्तन नहीं हुआ है. யாப்பு இலக்கணம் மாற்றப்படவில்லை, முற்றிலும் ஒரே மாதிரி இருக்கிறது. ஆகவே இதுவும் இங்கே அடிபட்டு போகிறது. இரண்டாவதாக. நான்காவதாக, महाभारत का कथानक विस्तृत होता है. महाभारत का महाकाव्य का कथानक विस्तृत होता है. महाकाव्யம் என்றால் பெருங்காப்பியம் என்றால் அதனுடைய கதையினுடைய கரு விரிந்து பறந்திருக்க வேண்டும். எப்படி ராமாயணம் போல மகாபாரதம் போல சொல்லுவாங்க, மகாபாரதம் ராமாயணம் சொல்வார்கள். அதுபோல அந்த கதையினுடைய கரு விரிந்து பறந்த இருக்க வேண்டும். ஆனால் ரஷ்மி ரத்தி அப்படி இருக்கிறதா? இல்லை. ஏனென்றால் ரஷ்மி ரத்தி கா கதானக் சஞ்சிப்த, அந்த கதையினுடைய கரு சுருக்கமானது. மகாபாரத கதை வந்தாலும் கூட அதை இந்த கதை இந்த காவியம் அதுவும் குறிப்பாக இந்த ஒடுக்கப்பட்ட பாத்திரமாகிய ஜாதியின் பெயரால் இழிந்தவன் என்று பேசப்பட்ட அந்த கண்ணனுடைய பாத்திரத்தை, அவனுடைய கொடையை, அவனுடைய வீரத்தை உயர்த்தி காட்டுவதற்காகவே எழுதப்பட்ட காப்பியமாகவே இதிலே
கதை சுருக்கமாகத்தான் இருக்கிறது. ஒன்று அவனுடைய கண்ணுடைய வரலாற்றை மட்டுமே இங்கே எழுதப்பட்டிருப்பதால் கதானக் சஞ்சிப்தே, கதை இங்கே சுருக்கமாக இருக்கிறது. இதுவும் அடிபட்டு போகிறது. ஐந்தாவதாக महाकाव्य में प्रकृति वर्णन, युद्ध वर्णन, नायक नायिका के सौंदर्य वर्णन का होना भी या सेना के कूच का वर्णन होना चाहिए. महाकाव्य में प्रकृति वर्णन, युद्ध वर्णन, नायक नायिका के सौंदर्य वर्णन या सेना की कूच का वर्णन होना चाहिए. பெருங்காப்பியம் என்றால் அதிலே இயற்கையை பற்றிய வர்ணனை வேண்டும், போரை பற்றிய வர்ணனை வேண்டும், நாயகன் அல்லது நாயகனுடைய அழகை பற்றிய வர்ணனை வேண்டும், அந்த போருக்காக படைவீரர்கள் புறப்பட்டு செல்கின்ற அணிவகுத்து செல்கின்ற அந்த வர்ணனையும் இருக்க வேண்டும். ஆனால் இங்கே रश्मि रति में प्रकृति वर्णन है जो कम मात्रा में है. இங்கே இயற்கை வர்ணனை இருக்கிறது, ஆனால் அது குறைந்த அளவில் தான் இருக்கிறது. யுத்துக்கா வர்ணன் भी है, போர் வர்ணனையும் இருக்கிறது, ஆனால் மற்ற வர்ணனைகள் இல்லை. ஆகவே இதுவும் இங்கே அடிபட்டு போகிறது. 5 छठा है खंडकाव्य के नायक को वीर धीर धीरोदात्त राजपुत्र में जन्मा या वेद पुरुष होना चाहिए. இந்த காப்பியத்தினுடைய நாயகன் தலைவன், காப்பிய தலைவன் தீரனாக, வீரனாக, கருணைமிக்கவனாக, அரசபுரத்திலே பிறந்தவனாக, அல்லது அரசகுமாரனாக, அல்லது தேவகுமாரனாக, அல்லது தேவனாக இருத்தல் வேண்டும். இருக்கிறதா என்றால் இருக்கிறது. ரஷ்மரதி கா நாயக் கர்ண தேவபுத்திரை என்றால் சூரியனுடைய மகன் தேவா, ஆகவே தேவபுத்திரை, ஆகவே இது இங்கே கிடைக்கிறது. சமத்துவன் மகாகாவிய கா உத்தேஷ்ய, எந்த ஒரு செயலுக்கும் ஒரு நோக்கம் உண்டு, காரணம் இல்லாமல் காரியம் இல்லை என்பார்கள். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நோக்கம் உண்டு, ஒரு எய்ம் சொல்வார்கள், ஒரு ஆம்பிஷன் சொல்வார்கள். அப்படி அந்த நோக்கமானது 1 தர்ம, 2 अर्थ, 3 काम, 4 मोक्ष. इन चारों फलों में से किसी एक की प्राप्ति के लिए होना चाहिए. அந்த காப்பியத்தோட நோக்கமானது 1 தர்மத்தை நிலைநாட்ட இருக்க வேண்டும். மகாபாரதத்திலே கூட இறுதியிலே கண்ணன் சொல்வார், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்பார். தர்மத்தை நிலைநாட்ட, பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்பார். எப்பொழுதெல்லாம் நாட்டிலே அதர்மம் தழைத்தோங்கி தர்மம் மிதிக்கப்படுகிறதோ, அழிக்கப்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் நான் தோன்றுவேன், அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவேன், அதற்காக நான் மீண்டும் மீண்டும் தோன்றிக் கொண்டே இருப்பேன் என்கிறார் கீதாவிலே, பகவத்கீதாவிலே கண்ணன் அவர். அதுபோல இந்த நாயகனுடைய நோக்கமானது, இந்த காப்பியத்தின் நோக்கமானது 1 தர்மத்துக்காக, நீதிக்காக, அல்லது அர்த்த பொருளுக்காக. பொருள் என்றால் இப்பொழுது ஒரு அரசன் தன்னுடைய அரசை அடுத்தவன் கவர்ந்து கொண்டான் என்றால் அதை மீட்பதற்காக அவன் போர் செய்யலாம் இல்லையா? அதுதான் அர்த்தம் என்பது. அர்த்த ஒரு காம, தன் விருப்பத்துக்காக, ஆசைக்காக. மேலும் மோட்ச, இறுதியாக மோட்சம் பெறுவதற்காக. இப்படி 4 பலன்களிலே ஏதேனும் ஒரு பலனை
ஏதேனும் ஒரு அதாவது நோக்கத்தை லட்சியத்தை கொண்டதாக அமைதல் வேண்டும். இது ஒரு சிறப்பு. அது இதற்கு மகாகாவியத்திற்கு. சரி, அது இங்கே இருக்கிறதா என்றால் लक्ष्मीरथी का उद्देश्य இந்த காப்பியத்தின் நோக்கமே उपेक्षिता व कलंकित कर्ण के पात्र को उबारना मात्र है. ये நோக்கம் வந்து தர்மம் அல்ல, அர்த்தம் அல்ல, காமம் அல்ல, மோட்சம் அல்ல. ஆனால் வீடு கிடைவதில்லை. ஆனால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு கேரக்டராகிய, களங்கப்படுத்தப்பட்ட ஒரு கேரக்டராகிய கண்ணனுடைய பாத்திரத்தை மேலே உயர்த்துவதுதான் நோக்கமே தவிர தர்ம அர்த்த காம மோட்ச இவற்றிலே எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் இல்லை என்கிற பொழுது இங்கே இதுவும் இங்கே அடிபட்டு போகிறது. அடுத்ததாக महाकाव्य शांत रस, वीर रस, रौद्र रस, करुण रस, श्रृंगार रस आदि रसों की प्रधानता होनी चाहिए. अन्य रस अंगी रस होना चाहिए. அடுத்ததாக ரசம், சுவை, நவரசம் சொல்வார்கள். அந்த 9 சுவைகளிலே சாந்தரஸ் இருக்க வேண்டும், வீரரஸ் இருக்க வேண்டும், ரௌதரஸ் கோபம் இருக்க வேண்டும், கருண் ரஸ் கருணை இருக்க வேண்டும். இவையெல்லாம் முக்கியமாக இருக்க வேண்டும். மற்ற சுவைகள் 9 சாந்த, ரௌத்ர, வீர, கருண, சிருங்கார 5 ரசங்கள் முக்கியமாக இருத்தல் வேண்டும். மற்ற 4 ரசங்கள் அது இருக்க வேண்டும். அது முக்கியமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த அளவு குறைந்திருக்க வேண்டும், அதோடு இணைந்திருக்க வேண்டும். ஆக எல்லாமே வேண்டும். சரி, அது இருக்கிறதா என்றால் லக்ஷ்மிரத்தி வீரரஸ் பிரதான் காவியே. இதிலே விரைச்சுவை இருக்கிறது. அதே நேரத்தில் கர்ணக்கு துர்தஷாமே கருண் ரஸ் ஜலக்தாய். கர்ணனுடைய பரிதாப நிலையை பார்க்கின்ற பொழுது அங்கே நமக்கு கருணை சுவை கிடைக்கிறது. மற்ற சுவைகள் இங்கே இல்லை. வீரம் இருக்கிறது, கருணை இருக்கிறது, சாந்தம் இருக்கிறது, அனைத்தும் இருக்கிறது. 9ஆகிய महाकाव्य का अंत अधर्म पर धर्म की विजय निश्चित होना चाहिए. கடைசியாக இந்த கதையினுடைய முடிவானது அதர்மத்தை தர்மம் ஜெயித்தது. பாரத சொல்லவா, தர்மத்தில் வாழ்வதனை சோதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்பார் பாரதியார். அதுபோல அதர்மத்தை தர்மம் ஜெயித்ததாக இறுதி முடிவு இருத்தல் வேண்டும். இருக்கிறதா? लक्ष्मीरथी में काव्य का अंत कर्ण की मृत्यु के साथ होता है. கர்ணனுடைய இறப்போடு இந்த கதை இந்த காப்பியம் நிறைவு பெறுகிறது. ஆகவே இங்கே அறிவித்து போகிறது. ஆகவே இது அனைத்தும் நீக்கமர உண்மையாக இல்லாத காரணத்தினால் இது மகாகாவியாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. खंड काव्य என்றே ஏற்கப்படுது. खंड काव्य उपरोक्त विवेचन के पश्चात हम इस निर्णय पर पहुँचते हैं कि लक्ष्मीरथी महाकाव्य नहीं है, ये खंड काव्य है. மேற்கண்ட ஆய்வுகளுக்கு பிறகு நாம் எடுக்கின்ற முடிவுதான் என்னவென்றால் லக்ஷ்மிரதி பெருங்காப்பியம் அல்ல, மகாகாவியம் கிடையாது. இது ஒரு துணை காப்பியம், खंड काव्य. சரி, காவியக்கு விசேஷத்தா, இதனுடைய சிறப்பு என்ன? खंड काव्य தான் இருக்கிறது, மகாகாவியம் கிடையாது. சரி, இந்த குறுங்காப்பியத்தினுடைய சிறப்பு என்ன? खंड काव्य में चलचित्रण के सहारे भावों की तीव्र व्यंजना होनी चाहिए. ஒரு குறுங்காப்பியம் என்றால் அதில் வருகின்ற கேரக்டர்
அந்த கேரக்டர் மூலமாக அதன் துணையோடு உயர்ந்த உணர்வுகளை, உயர்ந்த பண்புகளை மிக தீவிரமாக, மிக நுணுக்கமாக விளக்கப்பட வேண்டும். लक्ष्मी रथी में महारथी कर्ण के हृदयस्थ भावनाओं का प्रदर्शन कवि ने किया है. இந்த காப்பியத்திலே மாவீரன் கர்ணனுடைய இதயத்தில் அடுகின்ற அத்துணை உணவுகளையும் மிக நுணுக்கமாக அழகாக கவிஞர் காட்டியிருக்கின்றார். ஒவ்வொரு ஃப்ரேமிலும் அந்த கர்ணனுடைய நீங்கள் கேட்ட பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு ஃப்ரேமிலும் அவருடன் எடுக்கின்ற உணர்வுகளை மிக துல்லியமாக படம்பிடித்து காட்டியிருக்கிறார் கவிஞர். சாக்கி அது மட்டுமல்லாமல் வர்த்தமான் சாமாஜிக் சமஸ்யாओं का चित्रण भी कवि ने प्रस्तुत किया. அது மட்டுமல்லாமல் தற்காலத்திலே ஒடுக்கப்படுகின்ற, தாழ்த்தப்படுகின்ற ஜாதியின் பெயரால், அந்தஸ்தின் பெயரால், பணத்தின் பெயரால், இனத்தின் பெயரால் சமத்துவம் இல்லாத, சமநோக்குத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை சமுதாயத்தில் இப்பொழுது இருப்பதை அன்றைக்கே அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆக நாட்டிலே சமத்துவம் வேண்டும், சகோதரத்துவம் வேண்டும், எல்லா மனிதரும் ஒருவரே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பார் வள்ளுவர். அதுபோல அனைத்து உயிர்களும் ஒன்றே என்ற அந்த ஒருமைப்பாட்டு உணர்வை வலியுறுத்தவே இங்கே இந்த காப்பியம் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு மிக சிறப்பான காப்பியமாகும். ஏனென்றால் தற்காலத்துக்கு இதில் என்ன தேவை என்பதையும் அங்கே அவர் அந்த புராண கதையை மூலமாக நமக்கு இங்கே விளக்கியிருக்கிறார். அது மிக மிக முக்கியமானதாகும். இப்போ நமக்கு இன்றைய நம் சமுதாயத்துக்கு, நம் நாட்டுக்கு மிக மிக தேவையான ஒன்றாகும். சமூக நீதி என்பது மிக மிக தேவையான ஒன்றாகும். அந்த கருத்து முழுமையாக 100% இந்த காப்பியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே குறுங்காப்பியமாக இருந்தாலும் கூட சமூக நீதி கருத்தை வெளிப்படுத்துவதனால் இது மிக மிக வரவேற்கத்தக்க, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு காப்பியமாகும். इसलिए रश्मि रथी समस्या मूलक खंड काव्य. ஆகவே ப்ராப்ளம் பேஸ்டு எபிக் என்றும் சொல்லலாம். இது அதாவது பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து புனையப்பட்ட ஒரு காப்பியம் என்றும் நாம் இதை எடுக்கலாம். इसलिए रश्मि रथी समस्या मूलक खंड काव्य है. प्रॉब्लम बेस्ड என்பார்கள் ஆங்கிலத்திலே. इस प्रकार रश्मि रथी सफल खंड काव्य सिद्ध हुआ है. कुछ विद्वान इसे சரித்திர பிரதான் மகாகாவிய மான்ते हैं. சில அறிஞர்கள் இதை ஒழுக்கத்தை கேரக்டர் பேஸ்டு எபிக் என்னும் சில பேர் சொல்கிறார்கள். நாம் சொல்கிறோம் இது ப்ராப்ளம் பேஸ்டு எபிக் என்கிறோம். சில மகான்கள் இதை கேரக்டர் பேஸ்டு எபிக் என்னும் சொல்லியிருக்கிறார்கள். எப்படியோ இதில் நம் நாட்டுக்கு தேவையான கருத்துக்கள் நிறைந்திருப்பதனாலே நாம் இதை வரவேற்போம், இதை ஏற்போம், இதை போற்றி புகழ்வோம் என்று சொல்லி நாளை மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் தங்களை சந்திக்க வைக்கின்றேன். அதுவரைக்கும் விடைபெறுவது தங்களின் ஆர் சுந்தரராஜன். आप इस सेवा का समर्थन करें और सब्सक्राइब करें और शेयर करें अपने दोस्तों में. இந்த அரிய முயற்சிக்கு ஆதரவு தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பாருங்கள், லைக் செய்யுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எழுதுங்கள் என்று கூறி விடைபெறுவது தங்களின் ஆர் சுந்தரராஜன். धन्यवाद. जय हिंद. जय हिंद.